எபேசியர் 4:32 ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். வேண்டாம் ஒருத்தர் கோவம் எல்லாமே அது பழைய வாழ்க்கை. நான் ஆண்டவருக்குள்ள வந்தானா அவர்கள் மன்னிக்கிறது தெரியலன்னா கூட அட்லீஸ்ட் வாய மூடின்னு இருக்கும்படியா ஆவியான நம்மளுக்கு உதவி செய்யற. அதை பத்தி பேசி அதை பெருசாக்காம அந்த இதுல ஆனா கொஞ்ச நாள் கழித்து அப்படி சைலண்டா இருக்கும் போது நம்மளுக்குள்ள ஒரு உணர்வு கொடுந்து சரி அவங்க சொன்னா என்ன பரவாயில்ல, அவங்க சொல்லிட்டு போறாங்க, சரி மன்னிச்சு விட்டுடலாம், அதை அப்படியே விட்டுடலாம், மன்னிப்புன்ற வார்த்தை வரலன்னா அதை அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு இது வருது. ஆனா அந்த பழக என்ன ஆகுது, அந்த மன்னித்த சுபாவம் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா அதை நம்மளுக்கு கொடுக்குறாரு. அந்த மன்னிக்கிறது பெரிய ஒரு ஆசீர்வாதமா நம்மளுக்கு ஆண்டவரோட பிள்ளைங்களுக்கு அந்த ஒரு ஆசீர்வாதமான அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் நம்மளுக்கு பெரிய ஆசீர்வாதமா இருக்கு. கர்த்தரோட இணைஞ்சு இது பண்றதுக்கு மன்னிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா. நிறைய இதுக்கு விடுதலை கிடைக்கலாம்னா ஏதோ ஒரு காரியங்களை நம்ம ஆண்டவருக்கு விரோதமா ஒரு பிடிக்காத காரியம், நம்ம மன்னிக்க முடியாத காரியத்துல இருக்கும், கசப்போ வெறுப்போ, அது சொந்த பிள்ளைங்களா இருந்தாலும் அடுத்தவங்க மேலேயா இருந்தாலும் இது நம்மளுக்கு ஒரு பெரிய தடையாவே இருக்கு. அது என்னோட இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய முறையில அந்த தடை அதை நான் உணர்த்தினார் ஆண்டவர். அதை அறிக்கையிட்டேன். அவங்க கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கலாம். ஆனா அந்த அறிக்கையிட்டு ஜெபிக்கும் போது எனக்கு ஒரு அதுல ஒரு சமாதானம் கிடைச்சது, ஒரு பிளஸ்ஸிங் வந்தது எனக்கு. அது ஒரு பெரிய ஆச்சரியமான காரியமா அதை நம்மள செய்யறோம். ஆனா கண்டிப்பா நம்மளுக்கு அந்த மன்னிக்கிற சுபாவம் கண்டிப்பா வேணும். மார்க் 11:25 நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவர் மேலில் ஏதாவது ஒரு குறை உண்டானா இருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவர்களுக்கு, நம்மளுக்கு ஒரு குறை அவங்க மேல ஒரு குறை இருந்தா கூட நம்ம ஆண்டவர் நம்மள மன்னிக்கிற மாதிரி இப்ப நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் எத்தனையோ செய்யணும், காம்ப்ரமைஸ் பண்றோம், எதையோ ஒண்ணு டிஸ்கஸ் பண்ணும்போது சில வார்த்தைகள் நம்மளையும் மீறி வந்துடுறது. ஆனா கூட ஆண்டவர் நம்மள மன்னிச்ச மாதிரி நம்மளும் அடுத்தவங்களை மன்னிக்கணும்னு ஆண்டவர் அந்த வசனத்து மூலமா பேசுறாரு. மத்தேயு 18:21-22 பேதுரு அவ்விடத்தில் ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமான்னு கேட்கிறார். அப்போ 22வது வசனத்துக்கு சொல்றார், 7 தரம் மாத்திரமல்ல 7 தரம் மட்டுமே உனக்கு சொல்லுகிறேன். அவளையாவது கணக்கில்லாம இந்த மனம் திரும்பி நம்ம மன்னிப்பு கேட்கும் போது அது கணக்கேற்கிறாரு. நம்ம இப்போ சில காரியத்துக்கு ஆண்டவர் கிட்ட போய் ஜபத்துல ஆண்டவரே இப்படி இருந்துச்சுனேன், தூங்கிட்டுனேன், இந்த ஜபம் பண்ண முடியலையே, இதோட அப்படி ஏதாவது நம்ம அழிக்கிடும் போது அந்த மனம் திரும்பி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குமோ அவர் மன்னிக்கிறாரு. அத மாதிரி நம்மளுக்கு 7 தரம் மட்டும் இல்ல, அது கணக்கில்லாம மன்னிச்சுட்டு இருக்காரு. இப்போ கூட ஏதாவது தப்புச்சுன்னா மன்னிங்க ஆண்டவரே கேட்கணும். இனி நம்ம செய்யக்கூடாதுன்றத அந்த ஸ்ட்ராங்னஸ் கொஞ்சம் குறைவாதான் இருக்கு. அப்ப நம்ம நம்மளுக்கு நிறைய தரம் மன்னிக்கிறதுக்கு மனம் திரும்பும் போது அவர் மன்னிக்கிறதுக்கு வல்லமுள்ள தேவனா இருக்கான். மத்தேயு 6:14-15 மனுஷர்கள் தப்பிதங்கள் நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். 15வது மனுஷர் தப்பிதங்களை அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பரமபிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். நம்ம மன்னிச்சாதான் நம்மளுக்கு மன்னிப்பார். அந்த கடங்கார இதை கூட நம்ம பார்க்கும்போது ராஜா மன்னிச்சு விட்டாலும் ஒரு 100 காசு கோசரம் சண்டை போடும்போது திரும்பி அவரை தூக்கி ஜெயில போட்டு மொத்தத்தையும் கட்டணும் அப்படின்னு சொல்றது. நம்ம முதல்ல நம்ம அந்த சுபாவத்துல வரணும்ன்றது இந்த இதுவா இருக்கு. ஆனா நம்ம தப்பிதையும் அவருக்கு மன்னிக்கிறாம நாமும் யாரா நம்மளுக்கு விரோதமா செய்றவங்களையும் மன்னிச்சு அவங்கள மன்னிச்சு அப்படி ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ற மாதிரி இருக்கணும். கொடைச்சேர் 3:13 ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவர் உங்களுக்கு குறை உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒருத்தரோட தாங்கி பேசும்போது சில காரியங்களை நம்ம ஷேர் பண்ணிப்போம், இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அப்ப செய்யும்போது கரெக்டான இதுவா இருந்தா நம்ம கைடன்ஸ் என்ன பண்ணணும், அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க, தெரியாம பண்ணிட்டாங்க போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைங்க செய்யும்போது நம்ம அப்படிதான் செய்யறோம். இனிமேல் செய்யாத, இந்த ஒரு வாட்டி உனக்கு இது பண்றேன், அடுத்த வாட்டிலும் செய்யக்கூடாது. ஆனா அந்த மாதிரி நம்மளும் ஒரு தாங்கி அவங்களுக்காக நம்ம சப்போர்ட்டா ஜெபம் பண்ணி குற்றம் குறைனால அவங்களை மன்னிக்க சொல்லி அப்படி நம்ம ஜெபம் பண்ணும்போது அது என்னன்னா அந்த பாவசாபக்கத்துக்காக ஒருவருக்கு தாங்கி நம்ம ஜெபம் பண்ணும்போது குற்றங்களை எல்லாம் மன்னியும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது. அது எல்லாருக்குமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க வந்திருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன் கற்றுக்கொள்ள. அதனால நம்ம ஜெபம் பண்ணும்போது ஒருவருக்கு ஒரு மன்னிச்சு ஒரு தாங்கி ஜெபம் பண்றதுன்றத ஆண்டவர் உணர்த்துறார். மத்தேயு 6:12 எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிப்பது போல எங்களுக்கு மன்னியும், எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் வருது. ஆனா நம்ம கடனாளிகள் நம்ம மன்னிக்க
போல ஆண்டவர் நமக்கு மன்னிக்கிறார். அவர் மன்னிச்சதுனாலதான் இந்த அளவு நம்ம இன்னமும் ஆண்டவர் பேரை சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்றோம், இந்த கூடி ஜெபிக்கிறதோ ஒரு இதில் இருக்கு. இந்த மன்னிப்போட நம்மளும் எல்லாரையும் மன்னிச்சு எல்லாருக்குள்ளேயும் சமாதானத்தோடு ஒருக்காக ஒருத்தாங்க ஜெபம் பண்றதுன்னு சொல்லியிருக்கிறார். லூக்கா 23:34 அந்த சிலுவையில வர அப்ப கடைசி நேரத்துல கூட வர என்ன சொல்றாரு, பிதாவே அறியாமல் செய்ய பாவங்களை மன்னி போட்டு அடிச்சு தொங்க விட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல இடையற நேரத்துல கூட பிதாவே அவர்களுக்கு மன்னியும் சொல்லிட்டு அவர் ஜெபம் பண்றாரு. அவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்வது இன்னது என்று அறியாதிருக்கிறார்கள் என்று அவரை அறிக்கிறார். அப்ப அந்த கொடூரமான நேரத்துல கூட மன்னிக்க கூடியதே இருக்குன்னா அப்ப நம்ம எப்படி இருக்கோம்? ஆண்டவருக்குள்ள இந்த மன்னிப்பு சுபாவம் அப்படியே வளர்த்துக்கணும் அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா எனக்கு இருக்கு. மேபி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அது சரியா இது பண்ண முடியல. அந்த அது எப்படி நம்ம எந்த அளவுக்கு அந்த சுபாவத்துல நம்ம வளரணும் அப்படின்றத ஒரு பெரிய இதுவாவே இருக்கு. மன்னிக்கிறதுனால என்னன்னா கசப்பு வெறுப்பெல்லாம் போயிடாது. வெறுப்பு போயிட்டு அந்த சில எல்லா துர்குணங்களை விட்டு நீங்க மனம் திரும்பினா மன்னிக்கப்படுவீர்கள் ஒரு வசனம் வரும். அந்த மாதிரி நம்ம உலகத்துல அந்த கசப்பு வெறுப்பு அந்த ஜபத்துக்கு தடையா இருக்கிறது. ஜபம் தடையாகி நம்ம ஜபத்தோட ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்கு கொள்ள முடியாம கவனத்துதல் அதோட ஒரு இது அப்படியே முளை விட்டு இதுன்னுவாங்க. அந்த மாதிரி முளைச்சிட்டு என்ன பண்றது, கசப்பை வெறுப்பை பெருக பண்ணிடுறது. அந்த யோசனையிலே போய் ஜபத்தை இழந்து போயிடும், ஆண்டவரோட ஐக்கியத்தை இழந்து போயிடும். திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஆண்டவரோட இணையத்துக்கு ஆவியானோட உதவி வரத்துக்கு ரொம்ப அந்த போராட்ட ஜீவனம் செய்ய வேண்டியதா இருக்கு அந்த இதுல. அதனால நம்ம உள்ளத்துல அந்த கசப்பெருப்பெல்லாம் இல்லாம எல்லாரையுமே நம்ம இவ்வளவு அறியாம எத்தனையோ பேர் பரிசுத்தவான்கள் சுவிசேஷன் எல்லாம் அறிவிக்கிறதுக்காக தேசம் விட்டு தேசம் அவங்க மொழி தெரியாம சாப்பாடு தெரியாம கிளைமேட் சரியில்லாம அந்த ட்ரெஸ் இது இல்லாம ஆண்டவர் சொன்னாரு ஆண்டவர் போனாருன்னு சொல்லிட்டு இவ்வளவு பேர் அவளை விரோதமா ஒருத்தர் ஏத்தினாங்கன்னா 4 பேர் அவங்களை அடிக்கிறதுக்கும் எத்தனையோ அதுவா அவங்களுக்கு வெறுப்பை உண்டாக்கும்படியா கூட நிறைய காரியங்கள் நடந்திருக்கு. ஆனா கூட அத்தனையும் அவங்க சவிச்சுட்டு அன்னைக்கு கோதுமணியா மதினால்தான் இன்னைக்கு நம்ம இயேசுவோட பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவரோட பிள்ளைகளா மாறுறதுக்கும் அந்த சுதந்திரத்தையும் நம்ம அப்பா பிதாவினருக்கு நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில மெயினா மன்னிப்பு மாற்றுமையான்னு பாட்டு கூட பாடுவோம். மன்னிப்பு ஒரு பெரிய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பெரிய ஆசீர்வாதமான இது. அதனால நம்ம யாரா இருந்தாலும் மன்னிச்சுட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது கண்டிப்பா ஆண்டவர் ஒரு பெரிய காரியங்கள் செய்து நம்மளுக்கும் ஆசீர்வாதம் அவங்களுக்கும் அது ஆசீர்வாதம். அந்த செய்கையின் மூலம் அவங்க உணர்ந்துப்பாங்க, சரி இவ்வளவு சொன்னோம் இவங்க எதுவுமே சொல்லாம போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தேவநாம நம்மள மகிமைப்படும்படியே ஆண்டவர் அற்புதம் செய்வார். இது மட்டும் செய்திருக்காரு, இன்னும் செய்வான்னு விசுவாசிக்கிறேன். இப்ப சொந்த குடும்பத்தாரும் வீட்டாரையும் நட்சத்திரத்துக்கு நம்ம சொந்த குடும்பத்தாரையும் நம்மளுக்கு எவ்வளவோ போராட்டங்கள் பிரச்சனையை கொண்டு வருவாங்க. பிள்ளைகளே ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற பிள்ளைகள் கூட சில சமயம் நம்மளுக்கு கசப்போ விருப்போ வரும்படியா செஞ்சிடுறாங்க, டக்குன்னு ஒரு வார்த்தை விட்டுரும்படியா ஆயிடுறது. ஆனா தேவன் கிருபையா இது மட்டும் நம்ம பாவங்களை மன்னிச்சு மட்டும் நடத்திட்டு வராரு. நம்மள இந்த மன்னிப்பு சுபாவத்துல அவைக்குரிய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதமா அதை சுதந்திரத்தையும் நம்ம எல்லாருக்குமே ஒரு மாதிரியா இருந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தணும் வந்தது இந்த நாள்ல எனக்கு பொறுத்தவரைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.